சென்னை அடுத்த ஆவடியில் இரட்டை கொலைக்கு பழிக்கு பழியாக பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையாளிகளை 4 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். அடுத்தடுத்து நடந்த கொலைகளின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கொள்ளுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மீது இரட்டை கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மணிகண்டன் தனது வீட்டருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதனை நோட்டமிட்ட ஒரு கும்பல் அவரை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளது. வழக்கம் போல வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் மது அருந்த வந்த மணிகண்டனை ஒரு கும்பல் கத்தியால் வெட்டியும் கல்லால் அடித்தும் கொலை செய்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி துணை ஆணையர் பெரோஸ்கான் அப்துல்லா தலைமையிலான போலீசார் மணிகண்டன் உடலை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சூழலில் கோவில் பதாக ஏரி பகுதியில் கொலையாளிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த இடத்தை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு பதுங்கியிருந்த வீரா என்பவர் உட்பட 3 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய மணிகண்டனை வீராவும் அவரது நண்பர்களும் சேர்ந்து திட்டம் போட்டு கொலை செய்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு அசாருதீன், சுந்தர் ஆகிய இருவரை ஆவடி காவல் உதவி ஆணையர் அலுவலகம் பின்புறம் உள்ள மைதானத்தில் வைத்து மணிகண்டன் கொலை செய்துள்ளார். இந்த இரட்டை கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அவரது நண்பர்களான வீராவும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து மணிகண்டனை கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது.